லெட்ஜர் எப்படி போடணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அக்கௌண்டன்சி நோட்டில் ஒரு சைடில் டிஆர் அப்படின்னு போட்டுக்கணும். அதாவது டெபிட் சைடுன்னு அர்த்தம். ஒரு சைடு டெபிட் சைடு, அடுத்த சைடு வந்து கிரெடிட் சைடு. அதுக்கு சிஆர்னு போடுவோம். அப்போது இது வந்து ஒரு பக்கத்தில் எழுதக்கூடாது, நீங்கள் ரெண்டு பக்கத்துக்கும் சேர்த்து எழுதணும். சரியா? நடுவில் தான் ஹெட்டிங்ஸ்லாம் எழுதணும். இப்போது டிரான்சாக்ஷனை பாருங்கள், என்ன கொடுத்துருக்கு. அவர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ ரூபாயோட? 2 லட்ச ரூபாயோட ஆரம்பிச்சிருக்காரு. பிஸ்னஸ்க்குள்ளே ரூபாய் வரதுனால இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கமலேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு வரும். அப்போது கேஷ் டெபிட்டில் இருக்கிறனால கேஷோட டெபிட் சைடில் கமலேஷ்னு போடணும், கமலேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் கேஷ்னு போடணும். அடுத்த டிரான்சாக்ஷனை பாருங்கள். 8ஆம் தேதி பேங்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க 80,000ஓட. அப்படின்னா பிஸ்னஸை விட்டு கேஷ் வெளியே போகுது. ஸோ ஜேர்னல் என்னது? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் கேஷ்னு எழுதணும், கேஷ் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் பேங்குன்னு எழுதணும். அடுத்து பாருங்கள், ஸ்ரீராம்கிட்ட இருந்து 12ஆம் தேதி குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 30,000க்கு. ஆனால் ரூபா கொடுக்கல. அப்போது பர்ச்சேஸ் எப்போவுமே டெபிட் தான். இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கிவர் வந்து ஸ்ரீராம். ஸோ ஸ்ரீராம் அக்கௌண்ட் கிரெடிட். அப்போ இதில் பாருங்கள், பர்ச்சேஸ் வந்து டெபிட்டில் இருக்கிறதுனால பர்ச்சேஸோட டெபிட் சைடில் ஸ்ரீராம்னு போடணும், ஸ்ரீராமோட கிரெடிட் சைடில் பர்ச்சேஸ்னு போடணும். 15ஆம் தேதியில் செல்வாங்கிறவருக்கு நம்ம 10,000 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போது சேல்ஸோட ஜேர்னல் என்ட்ரி என்ன? சேல்ஸ் எப்போவுமே கிரெடிட் தான். அப்போது செல்வா அக்கௌண்ட்டு டெபிட். அப்போது செல்வா அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போது செல்வா டெபிட்டில் இருக்கிறதுனால செல்வா அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் சேல்ஸ்னு எழுதணும். அதே மாதிரி சேல்ஸ் கிரெடிட்டில் இருக்கிறதுனால சேல்ஸ் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் செல்வான்னு எழுதணும். அடுத்து 22ஆம் தேதியில் குட்ஸு சோல்டு பண்ணியிருக்காங்க கேஷ்க்கு. அப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். அப்போ கேஷ் டெபிட்டில் இருக்கிறதுனால கேஷ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் சேல்ஸ்னு போடணும், சேல்ஸ் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் கேஷ்னு போடணும். அடுத்து டே 25 பாருங்கள். 30,000 வந்து நம்ம ஸ்ரீராமுக்கு நெஃப்ட் மூலமாக அனுப்பியிருக்கோம். நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அது மூலமாக ரூபாய் அவருக்கு கொடுத்துருக்கோம். அப்போது ஸ்ரீராம் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட், அதான் ஜேர்னல். அப்போது ஸ்ரீராமோட டெபிட் சைடில் பேங்குன்னு எழுதணும், பேங்கோட கிரெடிட் சைடில் ஸ்ரீராம்னு எழுதணும். 28ஆம் தேதியில் செல்வாட்டிருந்து ரிசீவ் பண்ண செக்கை பேங்கில் டெபாசிட் பண்ணிட்டோன்னு கொடுத்துருக்கு. அப்போ என்ன பண்ணால் இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்னென்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு செல்வா அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் செல்வான்னு போடணும், செல்வா அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் பேங்குன்னு போடணும். என்னோடய சேனல் வீடியோவையும் பாருங்கள். தேங்க்யூ.